கண்மணி தாங்கள் சொன்னபடியான கருத்துல ஆராய்ச்சி ஏற்றி விட்டேன். கருப்புற ஆராய்ச்சி கருப்புற ஆராய்ச்சி நான் ஏற்றி விட்டேன். இப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ அடிக்கடி என்ன பேப்பர்ஸ் போடணும் ஏறி உனக்கு புள்ள பிறக்கணும் உனக்கு புள்ள பிறக்கணும் புள்ள பிறக்கணும் மெய்யா போறதுமா பொய்யா போறதுமா அந்த கற்பூரம் சீக்கிரம் சொல்லுங்க. கற்பூரம் அஞ்சாக்கா பிறகாது. கற்பூரம் அழியாது நின்றுச்சேன்னா எரியுது. சீக்கிரம் கேளுங்கண்ணா. மெய்யா போறதுமா பொய்யா நீ எவ்வளவு நினைக்கிற போனா அவனா நீ கூடமா நான் ஒண்ணு நீ என்ன பண்ற? அதாம்மா இப்பெல்லாம் போன் பண்ண உனக்கு எப்ப போனாலும் சுவிட்ச் ஆஃப் நாட்டு வச்சு வருது. பேட்டரி ஊப்பி போகுது. போன டப்பா போடுன்னு எனக்கு தெரியும். ஆமாம்மா வரலாம் ஒன்னு அடிக்கத்தான் நானா மாமரத்துக்கு தண்ணி கட்டினா மாங்காய் காய்க்கும். தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டினா தேங்காய் காய்க்கும். கொய்யா மரத்துக்கு தண்ணி கட்டினா கொய்யாக்காய் காய்க்கும். போஸ்ட் மரத்துக்கு தண்ணி கட்டினா காய்க்கும். இதான் பாப்பா போட்டியா போங்க இளந்தண்ணிலே உனக்கு ஆபத்துல இருந்தா இல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன. நீ போற இடத்துல செத்துட்டே. ஆமா செத்தியானா நீ என்ன சொல்றது? ஒரு வேலை புலி பாம்பு கட்சி செத்தியானா நீ செத்துன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா நீ செத்தா எங்களுக்கு எப்படி என்ன யாரு சாப்பிட்டு வைக்கிறடா உன் வாயில கொல்லிய போட்டு வைக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா பொச்சு எக்ஸாம்பிள் இருந்தா அட யா பொச்சு நீ போடுவோம் கொப்பம் போடுவோம். ஐ சிவாய போறானே சிவாய போறானே சிவாய போறானே அவளோட பேசணும் நீ டேய் உன் பொச்ச மட்டும் ஏன்டா ஏன் நீ எப்படி பார்த்தா டேய் நீ பார்த்தா நீ ஒரு வேளை பாம்பு புனி செத்தாய் யாரும் கட்டணும் யாரும் ஒரு வேளை மாண்டா ஏதாவது ஆபத்துல இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும்? மாண்டெல்லாம் எனக்கு தெரியும். ஆபத்து நேர்ந்தா சரி விடு. அப்படி எனக்கு ஏதாவது ஆபத்து நேரம் எப்படி தெரியும்? இதானே? ஆமா சாமி இதோ ரோஜா மலர். ரோஜா மலரே ராஜகுமாரி முள்ளி மலரே அழகிய ராணி அருகில் வாடி போடா மல்லி மலர் மல்லிகை பூ வச்சு வச்சு வாடுதே உங்கள் இருவருக்கு இரு மலர்களை கொடுத்திருக்கின்றீர்கள். எனக்கு ஏதாவது ஒரு மலரை உனக்கு தருகிறேன். சத்தியமா பாக்குறேங்க. மல்லி முல்லை ருவாச்சி ஜாதி கோங்கு கனகாம்பரம் கனகாம்பரம் டிசம்பரம் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் ஜூலை இதெல்லாம் பூ இருக்குதா? டிசம்பர் இருக்குது ஜனவரி பிப்ரவரி அந்த பூவெல்லாம் இருக்கும். ஆமா தரவட்டா பூ மெயின் சூப்பர் பூ அது. எங்கடா பூக்கும்? தரலே பூக்கும். தரல பூக்கும். அங்க போய் பாரு. அப்படி போய் பாருன்னா ரோட்டு வாட்டிலே பூக்குது. ஏரியில பூக்குது கையில பூக்குது. எங்க அவசரமா அங்க பூத்துது. அப்படியா அண்ணா? அது என்ன சைஸா இருக்குண்டா? சைஸா? ஆமா சைஸ் கேரண்டி கிடையாது. ஒண்ணு வட்ட வட்டமா பூக்குது, ஒண்ணு நீல நீளமா, ஒண்ணு குண்டு குண்டா, ஒண்ணு தண்ணி தண்ணியா பூக்குது. என்ன கலரா இருக்குண்டா? கலர் எல்லாம் சொல்ல முடியாதுமா. உனக்கு என்ன கலர்ல வேணும்? எனக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் கலர்ல வேணும்னா புல்சோர் துரு. எனக்கு சிவப்பு கலர்டா. சிவப்பு கலர்ல வேணும்னா பீட்ரூட். கருப்பு கலர்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் வந்து
நாட்டியமெல்லாம் நீ நாகப்பழம் கொஞ்சம் வருது. என்ன வாசனை வருதா? மழை பெஞ்ச ஒரு வாசனை வரும், வெயில் காஞ்ச ஒரு வாசனை வரும். மழை பெஞ்சா மழை தண்ணி வந்து பூ மேல ஊச்சா பூ பூத்து போகுது, அப்படி பூ பூத்துரும், ஒரு பூ செதிரி பூட்டு. வெயில் காய்ச்சா ஸ்கூட்டர்ல போயிருந்தா அப்படியே அடிச்சுக்கணும், ஓடியாரும் ஆளை தூக்கிடும். சூப்பரா இருக்குது. அப்படியா? எனக்கு தெரியாது. சென்று அந்த பூவை கையால பறித்து என்ன எல்லா பூ கையில தான் பறிப்பாங்க. இந்த பூ கையில பறிக்க முடியாது, வேற எப்படி பறிப்பாங்க? மம்மிட்டில் வாரிக்கணும் வரணும். வாரி வந்து தலையில வச்சுட்டு ஒரு மாசம் கிட்ட கூட வர மாட்டாங்க. சந்தோஷமாக சென்று வெட்டியோட திரும்பி வாருங்கள். வாருங்கள் ஐயனே. அப்படி எங்க போக வேண்டியப்போ இப்ப கைலங்கிரிக்கு சென்று சிவபெருமானிடத்துல தப செய்து பிள்ளை வர வாங்க வேற வேணும். நம்மளால தான் குடும்பத்துக்கு வக்கு இல்லைன்னா எங்கன்னா வாங்கினா வரணும். காரணம் வேணும், வரம் தானே வாங்கி இருப்பாரா? வாங்கி வரோம், முறை வாங்கி வரோம். பார்க்கலாம், போ வாங்கி பிறந்தையில போயிட்டு வெஞ்சு பார்க்கலாம். சரி, சொல்லித்தானே கைலங்கிரிக்கு சென்று அந்த சிவபெருமானிடத்திலே கடுமையான தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தானே கைலங்கிரிக்கு போய் கொடுக்க நேரத்திலே இந்த வனத்தில் வாழக்கூடிய செண்ட கவிசிகர் மகா முனிவர் சபைக்கு வருவதை காண்கிறேன்.